ஹலோ கைஸ், வெல்கம் டு ONG கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு லூன் உல்ஃப் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க ஃபஸ்ட்டு லூன் உல்ஃப் மேட்சை போட்டுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டியூட் வச்சுக்கிறேன். வாங்க மேட்சில் போகலாம். மேட்சில் போயிட்டுருக்கு. மேட்சில் போயாச்சு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிட்மேன்னு ஒரு ப்ரோ தான் வந்திருக்காரு. வாங்க ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாக இவர் கூட ஃப்ரெண்டாவோட ஆகிட்டார் ப்ரோ. ஃப்ரெண்ட் ஆகிட்டார். பார்த்தீங்கன்னா அந்த டீம்லேருந்து தான் எடுக்கிறாங்க கன்று. ஃபஸ்ட்டு கன்று டஸ்ட் ஈகிள். ப்ரோ பிளேயர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேகமாக ஏறுறேன். இன்வென்ட்டான் போகிறேன். இன்வென்ட்டான் இருங்க. ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு மாதிரி விளாண்டுருப்பார். எனக்கு செம்ம டேமேஜ் குறைச்சி விட்ருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே ஒருத்தர் முடிச்சிருவார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லைஃப் ஏற்றிட்டுருப்பேன். நான் இந்த பக்கம் ஓடி போய் அடிப்பேன் பாருங்கள். நான் வேகமாக இந்த பக்கம் ஏறி போவேன். அவர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டார். இங்கே நின்று அடிச்சிட்ருப்பார். நான் அழுத்தி பிடிச்சி அடித்து முடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ரவுண்டே நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ரவுண்ட்லேயும் டஸ்ட் ஈகிள் தான். வாங்க இந்த மேட்ச் நான் கொஞ்சம் நல்லா தான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா வேகமாக ஏறி போயிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அவர் எனக்கு 50 HP குறைச்சிடுவார். பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு ஆஃப்லைன் எனிமி இருப்பான். அவனை போயிட்டு நான் அடித்து கிளியர் பண்ணிட்டுருப்பேன். அவன் கில்லை கிளியர் பண்ணிடுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு எனிமி இருப்பான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் கூட மேலே படாது. என் ப்ரோ பார்த்திங்கன்னா ஏறி போய் அடிச்சிட்ருப்பார். அதுக்குள்ளே நான் அடிக்கிறதுக்குள்ளே அவர் ஹெட் அடித்து கிளியர் முடிச்சிடுவார். லீடர் போர்டில் பார்த்தா நான் கீழே இருப்பேன், அவர் மேலே இருப்பார். என்னோட அவர் செம்மையாக அடிக்கிறாரு. அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோ தான் கன் எடுக்கிறாரு. பார்த்திங்கன்னா AC-80 தான் எடுத்திருக்காரு. AC-80 எடுத்திருக்காங்க. வாங்க போய்ட்டு அடிப்போம். நான் ஏறி போயிட்டு ஆஃப்லைன் அடிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மேலே ஏறி ஆட்டிருக்கான். நான் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் ப்ரோவை அவர் முடிச்சிடுவார். நான் அடிச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாட்டு பையனை அடிச்சிடுவேன். இந்த டீம் பார்த்திங்கன்னா ரொம்ப பாட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அடுத்தடுத்து கண்டென்ட் என்ன போடுறதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன கண்டென்ட் போடுறதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீ ஃபயரில் எந்த மாதிரி வீடியோ போடுறதுன்னு தெரில. அதனால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு லைக் போடுங்க. ஆனால் எனக்கு AC-80 ஒன் டாப் வராது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியும் நான் 2 பேரையும் அழுத்தி பிடிச்சி கிளியர் பண்ணுறேன். நாங்கள் 4 அவங்க 0 வந்துடுவோம். அடுத்த ரவுண்டு ஆரம்பிச்சிடும். 5th ரவுண்டு பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டில் பார்த்திங்கன்னா யார் கன் எடுக்குன்னு தெரியாது. அந்த டீம்லேருந்து ஒருத்தவங்க கன் எடுப்பான். அவள்தான் கன் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் சும்மா எமௌண்ட் போட்டுட்ருப்பேன். இவர் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் போன மாதிரி நடிச்சிட்ருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பாதியில் பார்த்திங்கன்னா வந்து அடிச்சிடுவார். இவன் என்னடா இந்த கன் எடுத்து வச்சுருக்கான். இருங்க அந்த டீமில் போய் கடைசி வரைக்கும் ஆஃப்லைனாக விளையாண்டுருந்த ஒருத்தவன் லாஸ்ட்டில் வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிருவான். நான் அவனை அடித்து முடிச்சிடுவேன். அடுத்தது இன்னொருத்தவன் எங்கடான்னு தேடி போயிட்டு இருப்பேன். அவனை பார்த்திங்கன்னா ஆளே காணோம். நான் என் டீம்மேட்டுக்கிட்ட போய் பார்ப்பேன். டீமுக்கிட்ட அவன் அங்கேயும் இருக்க மாட்டான். அடுத்தது நான் எங்கடா இருப்பான் தேடிட்டு இருந்து அவங்க இடத்துக்கே போய் பார்க்குறேன். அங்கேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா டீம்மேட் அடிக்கிற மாதிரி ஒருத்தன் இங்கே ஓடி வந்தான். அவ்வளோதான், எங்கள் டீம்மேட் முடிச்சு கிளியர் பண்ணாங்க. இந்த மேட்ச் நாங்கள் போய் அடிச்சிடும். இந்த வீடியோ இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய் கைஸ்.